முழுவதுமாக எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி தகப்பனே. புதிய மாதத்தை கூட நாங்கள் காண இருக்கிறோம் ஏசப்பா. இந்த வருடத்துல நீங்க எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மணல் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மணல் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, நலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் நலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவை என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவை என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு தந்தீரையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு தந்தீரையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நம்ம இந்த வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் ரெக்வெஸ்ட். நான் இன்னைக்கு பிரேயர்ல இப்போ உட்கார்ந்துருக்க சூழ்நிலையில கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். நாங்க இந்தியால படிக்கிற சூழ்நிலையில நான் மாஸ்டர்ஸ் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்க வேலையில வீட்டுல போதிய வருமானம் இல்லாதனால ஜெர்மன் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பான்சர்ஷிப்ல திருச்சியில இருக்கிற ஒரு காலேஜ், பிஷப் கீப்பர் காலேஜ்ல அங்க தங்கி படிச்சோம். ஸோ அந்த ஸ்பான்சர்ஷிப் ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல வாழக்கூடிய சிறு குழந்தைகள், வாலிபர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஜெர்மன்ல இருக்கிறவங்க தங்களுடைய ரத்தங்களை டொனேட் பண்ணி, இல்லைன்னா வீட்டுல அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் மணியை வாங்கி சேவ் பண்ணி அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பி, அதன் மூலமா இந்தியாவில் கஷ்டப்படுகிற ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவர்களை படித்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேதத்தை கையில் விடுவாங்க. நீங்க
கல்வியில உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ வேதத்தை படிச்சு பார். உனக்கு பிடிச்சதுன்னா ஏசப்பாவை ஏற்றுக்கோ. ஏசப்பாவை ஏத்துக்கிட்டதுனாலதான் நாங்க என்ன பண்ணோம், இந்த உதவிகளை நாங்க பண்ண முடிஞ்சதுப்பா. நாங்களும் மொத்த மனுஷங்க மாதிரி இருந்தோம்னா நாங்களும் சுகபோகமாய் வாழ்ந்திருப்போம். இந்த உதவியை உங்களுக்கு பண்ணிருக்க முடியாதுன்னு அந்த நாடுகள்ல இருந்து அவ்வளவு ஒரு பண ரீதியான உதவிகள் அன்று இந்தியாவில் கிடைக்கப்பட்டது. அந்த காரணத்தினாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாட்சியா சொல்கிறேன், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிப்பாய் செய்த அந்த உத்தியோகமான பணத்தின் நிமித்தமாய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நன்கு உணர முடிந்தது. இன்று இயேசுக்குள்ள வளர முடிந்தது. இயேசுவை பற்றி பேச முடிகிறது. இயேசுவை பற்றிய சத்தியத்தை உலகத்திற்கு எடுத்துரைக்க முடிகிறது. அந்த நாடுகளினுடைய வளர்ச்சி இப்ப எப்படி போயிட்டு கேட்டீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கர்த்தரை விட்டு பின்மார்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு போய் தாங்கள் முன்பு இருந்த அந்த சௌரிய வாழ்க்கை கர்த்தரை விட்டு பின்வாங்கியனால இழந்து போயிட்டாங்க. அதுல அன்னைக்கு நான் படிக்கிற எம்எஸ்சி காலத்துல உதவி பண்ணுன யாரு என்னன்னு எங்களுக்கு அவங்களுடைய விவரங்கள் தெரியாது. அது மறைமுகமா வச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்திற்காய் கர்த்தர் இப்பொழுது ஜெபத்துல இருக்கிற வேளையில என்னோடு கூட சொன்னார், அவருடைய குடும்பத்திற்காய் நீங்கள் ஜெபித்துக்கொள். ஸ்தோத்திரம். எப்பமோ ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த காலத்துல நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் செய்த ஒரு சின்ன உதவி இன்று அவருடைய குடும்பங்களுக்காய் செபிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை ஏவுகிறார். காசு கொடுத்ததுனால கிடையாது, அவருடைய அன்பின் நிமித்தமா அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஏவுகிறார். நீங்க உங்க தனி ஜெபத்துல ஜெர்மன்ல இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்பான்சர் பேரண்ட்ஸ், நான் மாத்திரம் கிடையாது, என்னை மாதிரி அநேக வாலிபர்கள் அந்த காலகட்டத்துல தங்களுடைய தகப்பனாராலும் தாயினாலும் ஃபீஸ் கட்ட முடியாத கஷ்டப்பட்ட சூழ்நிலையில அங்க இருந்து வருகிற பணத்தை கொண்டு படித்து இன்னைக்கு பெரிய பெரிய சயின்டிஸ்டா, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸா, கலெக்டர்ஸா, ஐஏஎஸ் மட்டும் கிடையாது, ஐபிஎஸ் மட்டும் கிடையாது, இன்னும் அநேக துறைகளை டீச்சர்ஸா, ப்ரொஃபசர்ஸா பெரிய பெரிய பொசிஷன்ல இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா அவருடைய அர்ப்பணிப்பின் தியாகம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை அவர்கள் வாயினால மாத்திரம் கிடையாது, தன்னுடைய கிரியை நான் நன்மை செய்கிறது மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார்கள். அதனால் இன்று நாங்கள் இயேசு கிறிஸ்துக்காக வளர்வதற்கும் இயேசுவை பற்றிக் கொள்வதற்கும் அவர்கள் எங்களுக்கு மாறுதலாய் ஒரு என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க. அப்படிப்பட்ட தேசம் இன்று கர்த்தரை விட்டு வழி விலகி கர்த்தருடைய அன்பை விட்டு மாறி கர்த்தருடைய தயவை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. அந்த தேசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய நிலைமைகளில் சரிவுகளில் இருந்து எழுப்பி வருவதற்கு யாரால் ஆகும் கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற யாராலும் ஆகாது. ஸ்தோத்திரம். ஜெர்மனி தேசத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அது சீக்கிரத்திலே மாறும். இந்த லேசான உபத்திரவம் என்பதை உங்க தனி ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது போல இதோ உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னை நான் பலப்படுத்துகிறேன். உன் வழிகளை நான் புதிதாக்குகிறேன். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நாட்களாக ஒரு கட்டுக்குள் இருக்கிறேன், என்னை விடுவிப்பார் யாருமே இல்லையே என்று எண்ணுகிற சூழ்நிலையில ஏக்கத்தை கேட்டு மனதின் கூக்குரலை கேட்டு இதோ உன்னை விடுவிக்கும்படியாக கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஸ்தோத்திரம். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் செபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துல சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பவுலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பவுல் சொன்ன வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறார், கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துரு வானேனோ. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா, கணவனுக்கு மனைவிக்கோ இல்ல குடும்பத்துல மத்த யாருக்கும் பிரச்சனைனா ஆப்போசிட்ல இருக்க சொந்த உறவு கூட ரத்த சொந்தம், கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரி இல்லனா இவர்கள் எப்படி மாறுகிறாருன்னா சத்துருவா மாறிடுறாங்க. ஸ்தோத்திரம். பிசாசு என்ன பண்றான்னா அன்பை வளர செய்யாம, அன்புல பெருக விடாம கலைகளை விதைத்து அவர்களை பகைமையோடு வைத்திருந்து, ஏன்னா வசனம் சொல்லுது,
நீ கூட இருக்கிறவங்க கூட நீ அன்பா இல்ல, உன்னை சுத்தி இருக்கவங்களோட ஒரு சிநேகமா இல்லைன்னா நீ எப்படி பரலோகத்துக்குள்ள வர முடியும்? உன் சத்துருயும் சிநேகியும் தானே வசனம் சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். இப்ப பவுல் யாரை குறித்து சொல்றாருன்னா சபைகளை குறித்து சொல்கிறார். இன்னைக்கு வசனம் யாருக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஏசப்பாட்ட வர வைக்கிறத விட முதல்ல நம்ம வீட சுத்தம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. வீடுனா இது சபைகள் தான். நம்ம போற சபைகள்ல சத்தியத்தை சொல்ல முடியல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பிசாசு அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். அதனால சத்தியம் எங்க முதல்ல தேவைன்னா சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கும் கர்த்தரை பற்றி அறிந்த மக்களுக்கும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டிய சபைகள் குறைந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல சத்தியத்தை அறியணுங்க, அதை உணரணும். அதை நம்ம சாப்பிட்டா தான் என்ன பண்ணுவோம், அந்த சாப்பாடு உள்ள போய் பசி அடக்கும். பசி அடக்குனாதான் அந்த சாப்பாடு செரிமானம் ஆனவுடனே அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். அந்த சக்தி நிமித்தமா தான் நம் வேலைகளை செய்து பணங்களை உண்டாக்கி மறுபடியும் வேற பொருளை வாங்கி சாப்பிட்டு நம்ம சரீரத்தை அடுத்து வேலையில் செய்யறதுக்காக பலப்படுத்த முடியும். சரீர ரீதிகளில நமக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ ஆவிக்குரிய ரீதிகளில சத்தியம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. சத்தியத்தை சொல்ல வேண்டிய சபைகள் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னா சத்துருவின் கட்டுக்குள்ள. எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னா பொருளாதாரத்தை கொடு, காசை கொடு, இதை கொடு, அதை கொடு. கர்த்தர் எதை கொடுக்க சொன்னாரு, எதை கேட்டுட்டு இருக்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் எதங்க கொடுக்க சொன்னாரு? சபையில வர்ற மக்கள்கிட்ட நான் அநேக சாட்சிகளை கேட்கறது உண்டு, யூடியூப்ல பாக்குறது உண்டு. அதுல சொல்றவங்களுடைய சாட்சிகள் கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு நேரம் கஞ்சி கிடைச்சா போதும்னு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு அநேக சாட்சி சொன்னது உண்டு. ஒரு அருமையான தாத்தா ஒருத்தர், பேர் சொல்ல எனக்கு தெரியல, மறந்து போயிடுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இனிமே கடனே வாங்க கூடாதுன்னு பாஸ்டிங் உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். 5 நாள் ஆயிருச்சு. எங்களுக்கு எப்படின்னா சாப்பாட்டுக்கு வழியே இல்ல. எங்க கை குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன்ல தண்ணி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 5வது நாள் முடிக்கிற வேலையில நைட் ஆன உடனே எங்க கதவுகளை தட்டிட்டு யாரோ போற மாதிரி இருந்துச்சு. நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தனால கண்ணை திறக்கல, ஏன்னா பசி மயக்க வேற. சீக்கிரமா ஜெபத்தை முடித்துட்டு கதவை திறந்து பார்க்கும்போது 2 கேரியர் நிறைய சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, டேஸ்டியான சாப்பாடெல்லாம் வாசல் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப என் மனைவி கேட்டா, ஏதோ ஒரு தூதன் வச்சுட்டு போயிட்டாரு. ஏமா எது வச்சுட்டு போன? கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சாப்பாடா கொடுத்துட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டு நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் எப்படின்னா வச்சுட்டு போன அந்த தூக்கு தட்டியை தூக்கிறதுக்காக யார் வரணும்? ஒரு தூதன் வரணும்ல, வச்சுட்டு போன தூதன் வரணும்லான்னு அவங்க பாத்துட்டு இருக்க வேலையில அவருக்கு தெரிந்த ஒரு சகோதரர் வந்தாராம். அவர் வந்து இதை நேற்று நைட்டு நாங்க வச்சுட்டு போனோம், நேரம் அதிகமானதுனால நாங்க வச்சுட்டு சைக்கிள் சீக்கிரமா போயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை வாங்க வேண்ட சகோதரர் வாங்கிட்டு போற வேலையில எதற்காக சாப்பாடை வச்சுக்கும் போது இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனாலும் அந்த சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னேன். அதனால உங்க வீட்டுல வாசல வச்சுட்டு போனோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மனைவிக்கு என்னாச்சுன்னா இனிமே அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது என்ன ஆகும், ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகும், யார் வீட்லயாவது ஒரு கஷ்டம் ஆயிரும், அதனால நமக்கு சாப்பாடு கிடைக்குமானா? ஏமா அப்படி கிடையாது. நம்ம 5 நாள் கர்த்தர் நம்மளை சோதனைக்கு உட்படுத்தினார். 5 நாள் நம்மளை கஷ்டத்துல வச்சிருந்தார். 5 நாள் நம்மள என்ன பண்ணாரு? சத்தியத்துல இருக்கிறையா, உனக்கு சத்துருவான மாம்சமாகிய பிசாசனை மேற்கொண்டையான்னு கர்த்தர் நம்மளை சோதித்து பார்த்தா அந்த சோதனையில ஜெபிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ ஒரு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்று வரை ஊழியத்துல அவர் சொல்றாரு, நான் கடன் வாங்கவே இல்ல, எனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுலதான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். கர்த்தர் என் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். காணிக்கையின் மூலமாய் வருகிறது. என் தேவைக்கும் மிஞ்சினதை மற்றவருடைய ஊழியத்திற்கும் நான் கொடுத்து வைத்துக்கிட்டு இருக்கேன். என் அக்கௌண்ட்ல நான் பேங்க் பேலன்ஸ் வைக்கல, என் ஸ்டோர் பண்ணி வைக்கல, எனக்கு நாளைக்கு வேணும் நான் வைக்கல. என் கர்த்தர் என்னை நடத்துகிறார். சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்துருவானோ. இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்க தேவ பிள்ளையே, உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணத்தை நீ சபை மக்கள்கிட்ட இருந்து வர்ற காசை சேர்த்து வச்சுக்கிட்டு நீ எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பிள்ளையோட பிள்ளைக்குன்னு எவ்வளவு மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவனவன் தன்னைத்தான் சோதித்து ஆராய்ந்து அறிய கடவன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைக்குரிய காரியத்தை குறித்து கேட்க போகிறோம். பொருளாதாரத்தினால இச்சையில மாதிரி அன்றைய காலகட்டத்திலும் ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளை குறித்தும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு மூட பேச போகிறார். ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு சுத்தி இருக்க அப்போஸ்தலர்களை பார்த்து, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்துருவானோ. அப்ப இது என்ன மாதிரி ஒரு சத்தியம், என்ன மாதிரி ஒரு கட்டு?
உலகத்துல இருக்க தேவ பிள்ளைகளே, எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனுஷிகளுக்கும் பிசாசு என்ன பண்றான்னா ஏதாவது ஒரு கட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு இடத்துல குறைபாடு, ஏதாவது ஒரு இடத்துல விழுகுது. அல்ல கர்த்தர் சொல்கிறார், விழுகிற எவனையும் தூக்கி எழுப்ப அவராலே ஆகும். பவுல் கூட ஒரு இடத்துல கேட்கிறாரு, நான் இந்த தவறை என்னை மீறி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன இதுல இருந்து எப்படி வெளிவருகிறதுன்னு நீங்க இதுல இருந்து காப்பாத்துக்குமான்னு கேட்கிறவள, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம பலவீனத்துல, நம்ம சரீர இச்சையில, நம்ம மாம்சத்துல சில இடத்துல தடுக்கி போகிற விலையில நம்ம எழுப்பி நிறுத்துகிறது தேவ வார்த்தை. நம்மளை அனுதினமும் புதுப்பிக்கிறது தேவ வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கும்படியாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். எல்லாரும் பாவிகள். என் தாயின் வயிற்றை உருவாகும் முன்னே நான் பாவத்திலே பிறந்தேன், நான் பாவத்திலே கர்ப்பம் தரித்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலத்தையும் கழுவி என்னை புதிதாக்க மாற்றுகிறது. அந்த காலத்துல சபையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16. எனக்கு அநேக நாட்களா கேட்டீங்க அப்படின்னா, வேதத்துல யாரப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை முதலாவது பிடிக்கும். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சொந்த ரத்தத்தை சிந்தி அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டார். பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பு பண்ண என்ன பண்ணுவோம், பிள்ளையா இருந்தா ஒரு தடவை சொல்ல, 2 தடவை 3வது கையை வாங்கி பழையன்னு அடிச்சிருவோம், ஒழுங்கா இருக்கியா இல்லையா அப்படின்னு. ஆனா நாம் அநேக தவறு விழுகிற வேலையில, அநேக தவறுகிற வேலையில, சிந்தனையில செதறுகிற வேலையில அவர் அள்ளி அரவணைத்து நம்ம நாற்றத்தை எல்லாம் கழுவி தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நமக்கு கர்த்தராய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ முதலாவது பிடிக்கும், பிதாவை பிடிக்கும், பரிசுத்த ஆவியானவரை பிடிக்கும். அதை தாண்டி வேதத்துல கேட்டீங்க அப்படின்னா அநேக ஊழியக்காரர்கள் இருக்காங்க, அநேக தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இவங்க எல்லாத்துலயும் ஸ்பெசிபிக்கா எனக்கு யார பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா பவுல தான் பிடிக்கும். அது எனக்கு ஏன்னே எனக்கு வெளிப்படல. ஸ்தோத்திரம். அநேக ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 40 வயசு ஆக போகுது. 40 வருஷமா வேதத்தை வாசித்து தியானித்து அறியாத ஒரு ரகசியம் இந்த 40வது வயசுல கர்த்தர் அதற்கான விடையை எனக்கு கொடுத்தார். அந்த விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். கலாத்தியர் 1:15-16 பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதியரிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்தி இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். இவர் யாருக்கு ஊழியம் பண்றதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டனா, புறஜாதியர். யூதர்கள் அல்லாத வேற எல்லாருமே புறஜாதிகள் தாங்க. யூதர்கள் தான் தங்களை உயர்ந்த ஜாதிகள்னு அன்று நிர்ணயம் பண்ணி வைத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவே போய் சமாரிய ஸ்திரீட்ட அந்த தண்ணி எடுக்க வருகிற சூழ்நிலையில சமாரிய ஸ்திரீட்ட பேசும்போது சமாரிய ஸ்திரீ சொல்றா, யூதராயிருக்கிற நீர் என்னோடு கூட எப்படி தாகத்துக்கு தாண்டி கேட்கலான்னு கேட்கிறா. ஏன்னா யூதர்கள் பேசவே மாட்டாங்க. வேற ஜாதியை பார்த்தாலே விலகி போயிருவான். யூதர்கள் உயர்ந்தவர்களாக தங்களை பாவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பவுலும் ஒரு யூத ஜாதியை சேர்ந்த ஒருத்தன், ஜாதிய வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், வேதத்தை நல்லா படிச்சவன், டாப் டு பாட்டம் பழைய பாரோட கிழிச்சு எரிஞ்சு கரைச்சு குடிச்ச ஒரு ஆளு, ஒரு பக்தி வைராக்கியமான ஆளு. ஸ்தோத்திரம். அவரே சாட்சி சொல்கிறார், நான் என்ன பண்ணா கடவுள் ஒருத்தர் தான், அவரை தவிர வேற யாராவது கடவுள் வந்துன்னா எல்லாத்தையும் நான் என்ன பண்ண துன்பப்படுத்தினேன், கொலை செஞ்சேன். அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்த இந்த பவுல் தான் ஒரு லெட்டரை வாங்கிட்டு தமஸ்குக்கு போகிற வேளையில இயேசு கிறிஸ்துவானவர் அவனுக்கு மத்தியான வேளையில வெயில் உச்சத்துல ஒரு பெரிய வெளிச்சத்துல அவனுக்கு பிரகாசத்துல காட்சி கொடுத்து தரிசனத்துல அந்த வெளிச்சத்தையும் அந்த சத்தத்தையும் கேட்டு மற்றவர்களெல்லாம் மயங்கி போய் சேர்க்கிற சூழ்நிலை அந்த வெளிச்சம் அவனோடு பேசுறது, எதுக்கு முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமானு கேட்கும்போது நீர் யாருன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற நசராய இயேசு கிறிஸ்து நானேன்னு சொல்ல உடனே அவன் என்ன பண்றான், திரும்ப இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் யாரு பற்றி சொல்லுகிறத துன்பப்படுத்தும்படியா பவுல் வந்தானா, இயேசு யாரெல்லாம் கடவுள்னு சொல்றாங்களோ அவங்களை அடிக்கிறது, கொல்றது, சிறையில பிடிச்சு போடுறது, அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருந்த பவுல் அந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவனுக்காய் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்புகிறார். அவன் நேர்த்தெருவு என்னப்பட்ட இடத்துக்கு போய் அவனுக்காய் ஜெபிச்சு பவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு போகிறான். ஒரே ஒரு மனுஷன், அனனியா என்னப்பட்ட ஒரு மனுஷன். அவன் பவுலுக்கு மாத்திரம் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்குது.
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனா இருந்தான். அதுக்கப்புறம் தான் பவுல் எழும்பி வந்து புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா புறப்பட்டான். அப்போ இந்த இடத்துக்கு போகும்போது அனனியாட்ட கர்த்தர் பேசுறோட அவன் என்ன பண்ணா, இது கர்த்தர் பேசுகிறதா இல்ல வேற யாரும் பேசுறான்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க அப்போஸ்தலர்கிட்ட போய் கேட்கிறான். அந்த மாதிரி கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு. போய் பவுல் வந்திருக்கான், அவனை போய் பார்த்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. நான் போட்டுமான்னு கேக்குறான். மத்தவரெல்லாம் பயப்படுறாங்க, போகாத, அவன் போனா என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டுறான், உன்னை வச்சு உன் அடிக்கடியில நீ நாங்க இருக்கிறதையும் காட்டி கொடுத்துரும் பயப்படுகிற வேலை. அனனியாட்ட கர்த்தர் சொல்றாரு, அவன் என் நிமித்தமாய் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று அவனை குறித்து நான் முன்குறித்து இருக்கிறேன் போன்னு சொல்றார். அனனியா கீழ்ப்படிந்து போனான். அவனுடைய ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அப்போஸ்தலர்கள் மூலமாய், குறிப்பாக இந்த பவுல் நிமித்தமாய் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுங்க. புற ஜாதியாற்ற சுவிசேஷம் சொன்ன ஒரு ஆள்னு கேட்டீங்கன்னா அது பவுல் தான். யூதர்ல அல்லாத வேற ஜாதி எல்லாம் தேடி 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 ஓடி 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 ஏசப்பாவை ஏத்துக்கோ, ஓம் பாவம் ஏன் பாவனுக்காக மறிச்சாருன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுல சொல்ல அநேக காரியங்களை அவன் இங்க புதிய ஏற்பாடுல எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் அடிக்கப்படுவார் எழுதிப்பட்டுக்கலாம், தன்னுடைய சொந்த குமாரன் கொடுப்பான்னு எழுதிப்பட்டுக்கலாம், அவர் இயேசு கிறிஸ்தான்னு சொல்லிட்டு திஷ்டாந்தகமா சாட்சி கொடுத்து புற ஜாதியார்ட்ட வைராக்கியமா இயேசுவுக்காய் சுவிசேஷம் பண்ண ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்த பவுல் தாங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் கிடையாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை படப்படுத்தினார். மத்த 12 சீசர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்க சுவிசேஷம் இருக்காங்க, யூதர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினவர்கள். விருத்த சேதனம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த ஆண் குழந்தை பிறந்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையின் கட்டளையாக கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட விருத்த சேதனம் பண்ணினவர்கள் யூதர்கள். அந்த விருத்த சேதனம் யாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆகாரின் குமாரனாகிய இஸ்மவேலுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் முஸ்லிம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றான், இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சுன்னத்துங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி என்னையும் பலப்படுத்தினார். விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிய மக்களுக்கு இயேசு பத்தி சொல்ல முடியாது, கர்த்தர் என்னை பயன்படுத்தினான்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலர் 2:8 சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு பேதுருக்கு எப்படி கர்த்தர் கொடுத்தாரோ, கையளிக்கப்பட்டதோ, அதே மாதிரி விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு என்று அவர்கள் கண்டு, யாரு அந்த சீசர்கள் எல்லாம், நம்ம என்ன பண்றோம், ஒன்லி யூத ஜனத்துக்கு மட்டும் தான் இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவன் யூதர் அல்லாத மற்ற ஜாதி மக்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அளிக்கப்பட்ட இந்த கிருபையை குறித்து அவனோடு இருந்த யாக்கோபு, கலாத்தியர் 2:9 பாத்தீங்கன்னா, அவனோடு இருந்த யாக்கோபு, கேபா, யோவான், அவங்க எல்லாமே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும், இவன் கூட பர்னபா இருக்காப்ல, யார் கூட, இந்த பவுல் கூட. நீங்க இந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் சில சீஷர்கள் அவரோடு கூட புறஜாதிகளுக்கு கர்த்தருடைய வருகையை குறித்தும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதை குறித்தும் சாட்சி கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் கிடையாது, இன்னும் சொல்றாரு கலாத்தியர் 2:10 தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். நல்லா நோட் பண்ணுங்க, சுவிசேஷம் சொன்ன தேவ பிள்ளைகள் எந்த இடத்துலயும் சொல்ல, மேல இருக்கிற பாஸ்டர் போய் நின்னு காசு கொடு, நீ சபையை கட்டு, அதெல்லாம் அவங்க சொல்லல. இயேசு கிறிஸ்துவானுடைய வசனத்தை தெளிவாய் புரிந்து அறிந்தவர்கள் என்ன சொல்றாருன்னா, தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். யாரு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நிமித்தமாய் நீங்கள் தேவ அன்பை அவர்களுக்குள்ள செலுத்தி அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அன்னைக்கு ஜெர்மன்ல இருந்து அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த அநேகர், நான் மாத்திரம் கிடையாது, இன்னும் அநேகர் படிக்காம போயிருப்பாங்க. படிக்காம போயிருந்தாலும் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாம போயிருக்கும். இன்னைக்கு கல்விகளை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியால எதற்காக அடிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், கல்வியை கொடுக்கறவங்களை எதுக்கு அடிச்சு விரட்டுறாங்கன்னா, முதல்ல கல்வின்னு ஒண்ணு நீ தெளிவா கொடுத்துட்டனா அவனுக்கு ஞானம் வந்துடும். இந்த ஞானம் வந்து உலக பிரகாரமான ஞானம் வந்துருச்சுன்னா அவன் தேடி தேடி புஸ்தகங்களை படிக்க ஆரம்பிப்பான். அப்படி தேடி தேடி படிக்கிற சூழ்நிலையில, ஒரு வேலையில, ஏதோ ஒரு சூழ்நிலையில பைபிளை
கையில கிடைச்சிருச்சுன்னா அதை அவன் படிக்கிற சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை அன்பை உணர்ந்து கொண்டு இயேசுக்காய் ஓடும்படியாய் தன் முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொள்வான். இயேசுவே தேவன் என்று அவன் பிரசங்கிக்க தொடங்குவான் என்பதற்காகத்தான் இன்னைக்கு அநேக தேசங்கள்ல, அநேக பட்டணங்கள்ல, இந்தியால ஸ்பெசிபிக்கா சில ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்றானா, இவங்களை மட்டும் கிறிஸ்தவனை மட்டும் என்ன பண்ணாத, உள்ள விட்டுறாத. உள்ள விட்டுனா அவன் என்ன பண்ணுவான், படிப்பை சொல்லி கொடுப்பான். படிப்பை சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், ஒழுக்கத்தை கத்துக்குவான். ஒழுக்கத்தை கத்துட்டா என்ன பண்ணுவான், வேதத்தை பிடிப்பான். வேதத்தை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவான், லஞ்சம் வாங்க மாட்டான். என்ன பண்ணுவான், ஒழுக்க நிறைய இருக்கணும், கடைபிடிப்பான். அதனால இவங்களுக்கு கல்வியை கொடுக்க கூடாதுன்னா பிசாசு வாசலை அடைத்துக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17ஆம் வசனத்துல இந்த விருத்த சேதனத்தை குறித்து வேதத்துல என்ன சொல்லி இருக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு சொல்கிறார். ஆதியாகமம் 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் கொடுக்கப்படல, திரளாய் பெருகப்படுகிறது. குழந்தை செல்வத்துல பெருகப்படுகிறது, ஐஸ்வர்யத்துல பெருகப்படுகிறது, தேவைகளை சந்திக்கிறது, அடைபட்ட வாசல்ல திறக்கிறது, குழப்பத்தின் ரீதிகளில வழி தெரியாததாய், அங்கும் இங்கும் போக முடியாததாய், நடு காட்டுக்குள்ள நிக்கிற மாணிக்கு எங்க சுத்தி பார்த்தாலும் என்ன ஒரு பலூன்ல கட்டி வச்ச மாணிக்கு நிக்குது. நான் எங்கேயும் போக முடியல, எனக்கு வழி இல்ல, அடைக்கப்பட்டதா இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் என்னை கால்ல எத்தி உதைக்கிறது மாணிக்கு உதைக்கிறாங்க. என்னால பேச முடியல, என்னால சொல்ல முடியல. யார் என்னை இக்கட்டிலிருந்து தப்பி வைப்பார் என்றால் நசராய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு யாராலும் தப்பி வைக்க முடியாது. சகோதரனே, சகோதரி, அவரை நம்பு. அவரே தப்பு வைக்கத்தக்கவர், அவரே வழிகளை உண்டாக்குறவர், அவரே வாசலை திறக்கிறவர், அவரே உன்னை மென்மேலும் கட்டி எழுப்பி. கர்த்தர் சொல்லுகிறார், வந்திருக்க சிலருக்கு என்னை எட்டி உதைக்கிற மாணிக்கு நான் எங்கேயும் போக முடியாதபடியா அடைபட்ட சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் இப்படியே விடுவதில்லை, உன்னை நான் திக்கற்றவர்களாக விடுவதில்லை, உன்னின் வாசல்களை நான் அடைக்கும்படியாய் விடுவதில்லை, உன்னை நான் மென்மேலும் வளர செய்ய போகிறேன், உன்னை நான் திரளாய் பெருக செய்ய போகிறேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ என்னை நம்பினபடியா, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டபடியினால் உன்னையும் உன் சந்ததியும் இந்த உலகத்திற்கு சாட்சியா நிறுத்துவேன். சகோதரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17:2 கர்த்தர் சொன்னது என்னன்னா, ஆபிரகாமுக்கு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப ஆபிரகாம் சொன்ன உடனே அவன் என்ன பண்றானா, முகம் குப்புற விழுந்த வணங்கினான். தேவன் அவனோட பேச தொடங்குகிறார். ஏன் அவன் தேவ சத்தத்தை கேட்ட விழுந்து வணங்குறான்னா, நான் மாம்சம், என் சரீரம் சரி கிடையாது, நான் ஒழுக்கம் கிடையாது, நான் அநேக தப்புகளை பண்ணிட்டேன், நான் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை மீறிட்டேன். எல்லாம் இழந்த சூழ்நிலையில அவன் கர்த்தருக்கு சத்தத்தை கொடுக்காம தன் மனைவியாகிய சாராளுக்கு கர்த்தர் பெருக பண்ணுவாரு வாக்குத்தத்தை கொடுத்த சூழ்நிலையிலும் மனைவி சொல்லுறா, எனக்கு வயசாகி போயிடுச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சு, எனக்கு அந்த பீரியட்ஸ் வரணும், அது நின்று போச்சு, சயின்டிபிக்கலா எனக்கு குழந்தை பிறக்காது. அதனால ஆபிரகாம் இங்க பாரு, ஏன்ட ஒரு வேலைக்காரி இருக்கா ஆகார்னு, அவ கூட போ, அவ மூலமா ஒரு குழந்தை பிறக்கட்டும்னு அவ என்ன பண்றா, தன் மனைவி ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆகாரோடு போய் சேர்ந்துட்டான். பிசாசு இன்னைக்கு என்ன பண்ணுவான்னா, இவர் ஜெபிக்கிறார், இவர் நல்ல ஊழியம் பண்றார், எல்லாம் ஓகேதான், எல்லாம் சரிதான். பிசாசு என்ன பண்ணுவான்னா, சில வேளைகள்ல அதே மனுஷர்கள் மூலமாய், அவர்களும் மனுஷர்கள் தானே, இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா நானும் மனுஷன் தானே, என்ன பிசாசு விளைச்சே தானே செய்வான். ஜாக்கிரதையா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், நிதானித்து ஆராய்ந்து அறிய கடணும். இந்த மனுஷன் மூலமா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இது சரிதானா, இது நியாயமா, தேவனே இதை நீதான் சொன்னீரா, என்னோடு பேசுன்னு நீங்க தேவன் எடுத்த நீங்க கேட்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17:9 சொல்லுது, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீயும் உனக்கு இருக்கிற தலைமுறைக்கும் வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையிலே கை கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு கட்டளையை ஃபாலோ பண்ண சொல்றார். ஸ்தோத்திரம். உடன்படிக்கைன்னா கமாண்ட், கன்வீனியன்ட் சொல்லுவாங்க. கீப் மை கன்வீனியன்ட். ஒரு கட்டளை என்ன பண்ணுங்க, நான் ஒரு கட்டளை வைக்கிறேன், அந்த கட்டளை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குறான். அது என்ன கட்டளை கேட்டீங்கன்னா, அதுதாங்க விருத்த சேதனம்.
ஆதியாகமம் 17:10 சொல்றாரு, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவாக உண்டாயிருக்கும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். Every man child among you shall be circumcised. சுன்னத்து பண்றான்னு சொல்றாங்கல்ல இஸ்லாம்ல. அந்த சுன்னத்து எங்க இருந்ததுன்னா வேதத்திலிருந்து வருகிறதா. உனக்கு ஆண் குழந்தை பிறந்தனா ஆண் குழந்தையுடைய அந்த முனித்தோல், ஆண் உறுப்புடைய முனித்தோலை கட் பண்ணி என்ன பண்ணு, அதை எனக்கு அந்த நுனித்தோலை பண்றதுனால அந்த குழந்தைய என்ன பண்றேன், நான் சுத்திகரிச்சிட்டேன், அது ஏன் குழந்தைய ஏத்துக்கிட்டேன்னு உனக்கும் எனக்கும் அடையாளமா இருக்கணும்னு கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை அங்க போடுகிறார். ஆதியாகமம் 17:17 சொல்லுது, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தம் சேதனம் பண்ண வேண்டும், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கான அடையாளமா இருக்குங்கிறாரு. அது எப்பவும் பண்றது, குழந்தை பிறந்தோன்னு பண்ணிடணுமா? இல்லங்க. அதையும் கர்த்தர் என்னன்னா தெளிவா சொல்லுகிறார். நம்முடைய வேதம் எப்படிப்பட்ட வேதம் கேட்டீங்கன்னா, இந்த வேதம் சயின்ஸ் பேசும், இந்த வேதம் ஹிஸ்டரி பேசும், இந்த வேதம் என்ன பண்ணா சைக்காலஜி பேசும். இந்த வேதம் உலகத்துல வர இருக்கப்பட்ட எல்லா வகையான விஷயத்தையும் உள்ளடக்கியது ஒன்னே ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா அது இது ஒண்ணுதாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச் பேசும், விண்வெளி ஆராய்ச்சிகளை குறித்து பார்த்தோம், மெடிக்கல் சயின்டிபிக்கலா பத்தி பேசும், சயின்ஸை பத்தி பேசும், மருத்துவத்தை குறித்து பேசும், ஹிஸ்டரிய பத்தி வரலாறு குறித்து பேசும். வேதத்துல என்ன லா, என்னது சட்டம் ஒழுங்கு நியாயம் எல்லாத்தையும் புடக்கணும் ஒரே ஒரு புஸ்தகம்னா அது வேத புஸ்தகத்தை இல்லாம வேற எதுவுமே கிடையாதுங்க. இதை நீங்க ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் புதிது போல உங்களோட கூட பேசும். இந்த வேதத்துல என்ன சயின்ஸ் சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 17:12 சொல்றது, உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். எதுக்கு 8ஆம் நாள்ல பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ் இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிருங்க. என்ன ப்ரூவ் பண்ணிருக்குன்னா, குழந்தை பிறந்து அது 8 நாள் தாண்டினா தான் அந்த ஆண் குழந்தைகளுக்கு அதுல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் கிடைத்து அந்த 8ஆம் நாள்ல நீங்க அந்த சுண்ணத்து பண்ணீங்க, அதை கட் பண்ணி எடுத்தா தான் அந்த குழந்தை சாகாது. 8 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்தோன்னு பண்ணனா குழந்தை செத்து போயிடும். இந்த விஷயத்த தெரியணும்னா நீங்க என்ன பண்ணா, MBBS கோர்ஸ் படிக்கணும். டாக்டர்ஸ் படிச்சாதான் என்ன செய்யும், ஒரு குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்து 8 நாளுக்கு அப்புறமா தான் அதுல இந்த போன் ஸ்ட்ரென்த் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு 8 நாளுக்கு அப்புறமா தான் இந்த சுண்ணத்து சர்க்கம்ஸ் பண்ணணுங்க. MBBS படிச்சு தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த ஒண்ணுமே இல்லாத மனுஷனுக்கு கர்த்தர் நம்ம கையில கொடுத்து நம்மளையும் டாக்டர் ஆக்கிட்டார், நம்மளையும் லாயர் ஆக்கிட்டார், நம்மளையும் சயின்டிஸ்ட் ஆக்கிட்டார். வேதத்தை படிக்கிற எல்லாருமே சகலத்தையும் படைத்த சகலகளா வல்லவர்களுங்க. நம்மளை போல மனுஷன் வேற எவனுமே கிடையாது. சயின்ஸ்ல ஸ்பெசிபிக்கா ஒரு பார்ட் தான் படிப்பான். ஆனா வேதத்தை மட்டும் படிச்சோம்னா நம்மள மாதிரி ஒரு அறிவாளி உலகத்துல எவனுமே கிடையாதுங்க. 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நீ மாத்திரம் கிடையாதுப்பா. ஆபிரகாம் சொல்றாரு, நீ மாத்திரம் கிடையாது, உன் வீட்டுல பிறக்கிற குழந்தையாலும் சரி, அடிமைக்கு வாங்கின பசங்களா இருந்தாலும் சரி, எல்லா ஆண் குழந்தையும் நீ விருத்த சேதனம் பண்ணுங்கிறாரு. ஸ்தோத்திரம். இப்படி என் உடன்படிக்கை உன் மாம்சத்துல நீங்க நிறைவேற்றணும். உன் மாம்சத்துல இதை பண்ணதான் என்ன பண்ண, நீ என்னுடைய பிள்ளையாய் மாறிட்டேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்ததாங்க இந்த விருத்த சேதனம். இப்ப இந்த விருத்த சேதனம் பண்ணாம யாராவது இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பம், அந்த ஆணை என்ன பண்ணா, நீ உன் கூட வச்சிருக்க கூடாது, உன் குடும்பத்துக்குள்ள இருக்க கூடாது. அவனை என்ன பண்ணும், அறுப்புண்டு போவான் என்றார். You have to kill them. அவனை கொன்னிரு. இந்த ஒரு விஷயத்தை புரிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, இது அவங்க குர்ஆன்ல இருக்குங்க. நுனித்தோலின் ஆதியாகமம் 17:14 பாத்தீங்கன்னா, நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா உன் உடன்படிக்கையை மீறினபடினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துதான் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாம் இருக்கிற அந்த சகோதரர்களை மைண்ட் வாஷ் பண்ணி சுண்ணத்து பண்ணலாம் அவனை கொல்லணும்னு நம்ம குர்ஆன் சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு தவறான போதைகளை கொடுத்து அவங்கள டெரரிஸ்டா மாத்திடுறாங்க. ஸ்தோத்திரம். புரிதல் இல்லாத ஒரு விஷயம். அதனால அவர்கள் தவறி போய்விடார்கள். ஆதியாகமம் 17:22 சொல்றாரு கர்த்தர், தேவன் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார்.
கர்த்தர் இவ்வளவு நேரம் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமு கூட உட்கார்ந்து ஒரு முகமுகமாய் பேசுறது போல, ஒரு சகோதரனை போல அவன் கூட உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்றாரு. உன் குடும்பத்துல குழந்தை பிறந்துச்சா, ஆண் குழந்தை பிறந்துருச்சா, விலைக்கு வாங்குறியா, அடிமையா வாங்குறியா, யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆண் குழந்தை பிறந்துருச்சா 8வது நாள்ல அதுக்கு சுண்ணத்து பண்ணின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் கடைபிடின்னு கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு கட்டளையா கொடுக்குறாரு. சொல்லிட்டு கர்த்தர் எழுப்பி போயிட்டாரு. எழுப்பி போன உடனே ஆதியாகமம் 17:23 சொல்லுது, உடனே என்ன பண்றாரு ஆபிரகாமு தனக்கு பிறந்த குமாரன் யாரு, ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலையும் தான் வீட்டுல இருக்கிற பிறந்த யாவரையும் ஆண் பிள்ளைகள் பணத்துக்கு கொண்ட எல்லாரையும் பிடிச்சு வச்சு தேவன் தனக்கு சொன்னபடியே அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்தம் பண்ணினார். இஃப் காட் கிவிங் சம் கமாண்ட், டூ them immediately. கர்த்தர் அவனோடு சொன்ன உடனே என்ன பண்றானா, கர்த்தர் எனக்கு இதை செஞ்சுட்டாரு சொல்லிட்டாரு, நான் உடனே நான் கீழ்ப்படிந்து இந்த விஷயத்தை செய்வேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான், தன் குடும்பத்துல இருந்த எல்லாருக்கும் என்ன பண்றானா விருத்த சேதனம் பண்ணினானா. ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது அந்த சுண்ணத்து பண்ணும்போது அவனுக்கு வயசு என்ன கேட்டீங்கன்னா 99 வயதுங்க அவனுக்கு. ஆதியாகமம் 17:24 சொல்லிருக்கு, ஆபிரகாமின் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணும் போடும்போது அவனுக்கு 99 வயது இருந்தான். ஸ்தோத்திரம். அவனுக்கு பிறந்த குமாரனாகிய இஸ்மவேலுடைய நுனித்தோலின் விருத்த சேதனம் பண்ணும்போது அவன் குமாரனாகிய இஸ்மவேல், ஆகாருக்கு அடிமை பெண்ணுக்கு பிறந்த அந்த குமாரனாகிய பேர் தான் இஸ்மவேல், அவனுக்கு 13 வருஷம் இருந்துச்சுங்க. ஸ்தோத்திரம். இந்த 13 வருஷம் ஒரு இன்சிடென்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், எல்லா வாக்குத்தத்தமும் கொடுத்துட்டாரு. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சாரால் என்ன பண்றானா, எப்பா என் சிச்சுவேஷனே மாறி போச்சு, கர்த்தர் சொன்னாரு கர்த்தரை பிடிச்சிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் என் சரீரம், நான் ஒரு பெண்ணு, என் பெண்ணாகிய எனக்கு தெரியுங்க. அவ சொல்றா, சாரால் தன் கணவன் சொல்றா, எங்களுக்கு மாசம் வரக்கூடிய அந்த பீரியட் நின்னு போச்சு, இதுக்கப்புறம் பீரியட் நின்றுச்சுன்னா எனக்கு கருமுட்டை வளரல, இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறக்காது, எப்படியோ கடவுள் சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இங்க வா ஆபிரகாமே, என் புருஷனே, என் கணவனே, என் காதலனே, என் மணவாளனே, நீ இங்க வா, என் பேச்சுக்கு செவி கொடு. நமக்கு ஒரு அடிமை இருக்கிறா, அடிமை பெண் பேரு யாரு, ஆகாரு, இவ கூட போய் சேரு, இவன் மூலமா என்ன பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும் சொல்றாரு. இவனும் பொண்டாட்டி பேச்ச தட்டாத ஒரு தாசன். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கஷ்டம் தான், பொண்டாட்டி பேச்ச தட்டாம இருக்கிறது எப்படி, ரொம்ப கஷ்டம். பொண்டாட்டி பேச்ச தட்டியாச்சுன்னா இந்த சைடு தாய் நிலத்துல இருந்து பிரச்சனை, தாய் பேச்ச கேட்டியாச்சுன்னா பொண்டாட்டி இருந்து பிரச்சனை, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடியாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கிட்டு கேக்குறதா, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் அடி, நீ அம்மா பேச்சு தானே கேப்ப, இங்க அம்மா பேச்ச கேட்காம இங்க பேசணும், பொண்டாட்டி பேச்ச முந்தானே பிடிச்சுதான் அழுகிற. ஸ்தோத்திரம். இப்ப ஆபிரகாம் அவ பேச்ச கேட்டதுனால என்னாச்சுன்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனைவி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க, வசனம் நமக்கு என்ன போதிக்குன்னா, கல்யாணம் முடிச்சாச்சுன்னா கணவன் தான் தாய் தந்தையை விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் வசனம் சொல்லுது. அதைத்தான் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம். அதுக்காக தாயும் தந்தையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. உன் தாயையும் உன் தந்தையும் கணம் பண்ணுவாயாக. யூ ஹேவ் டு கிவ் த ரெஸ்பெக்ட் தம். அவர்களை நீங்க மதிக்கணும், அவர்களுக்கு நீங்க ஒரு முதல் மரியாதையை கொடுக்கணும், அவர் என்ன பண்ணணும்னா அவர்களுடைய தேவையை நீங்க சந்திக்கணும், இதையும் செய்யணும் அதையும் செய்யணும். இப்போ இவன் இதை கேட்டதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆகார் கூட போயிட்டான், வேலைக்கார கூட போயிட்டான், ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆதியாகமம் 17:1 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஸ்தோத்திரம். ஒரு எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நான் 17 போட்டிருக்கேன், தயவு செஞ்சு கரெக்ஷன் பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆகார் ஆபிரகாமுக்கு, யாரு ஆகார்னா யாரு, சாராளுடைய வேலைக்காரி, ஒரு அடிமை பெண். அந்த அடிமை பெண் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். ஒரு 13 வருஷம்
கர்த்தர் ஆபிரகாமோட பேசவே இல்லைங்க, இடைபடவே இல்லை, தண்ணி தொளிச்சு விட்டுட்டாரு. உன் பொண்டாட்டி பேச்சே கேட்க, நான் கர்த்தர், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன பண்ணணும், கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். உலகத்துல இருக்க எந்த மனுஷன் நீ கொடுக்க கூடாது, அது மனைவியா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி. ஜஸ்ட் கிவ் தி ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் டு காட். உன் முதல் மரியாதையும் உன் முதல் கணமும் உன் தேவனாகிய கர்த்தருக்கே உண்டாயிருப்பது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. I am the Almighty God. Walk before me and be the perfect. ஒரு ஒழுக்கமாயிரு, ஒரு நியாயமாயிரு, நீ எனக்கு கணத்தை கொடுன்னு கர்த்தர் சொல்கிறார். நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் தான், கீழ்ப்படிதல் உள்ள தேவ மனுஷன் தான், எல்லாம் செஞ்சது சரிதான். ஒரு செகண்ட் தவறி விழுந்துட்டான். அதனாலதான் 13 வருஷம் என்ன பண்ணல, கர்த்தர் அவனோடு கூட பேசல. 13ஆம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் இறங்குகிற தேவன். ஏதோ என் பிள்ளை பொண்டாடி பேச்ச கேட்டு தெரியாம இந்த சின்ன தப்ப பண்ணிட்டான், ஆனது ஆகு போட்டோம், இனி என்ன பண்ணணும், அவனுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். என்ன உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த விருத்த சேதனத்தை பண்ணு சொல்லி முடிச்ச உடனே அவன் கர்த்தர் சொன்ன உடனே இமிடியட்லி, கர்த்தர் ஒரு கட்டளை வேதத்தை வாசிக்கிறோம், சில காரியத்தை கர்த்தர் சொல்லும் போது உடனே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணலன்னா சோர்வுகளும் பிரச்சனைகளும் நம்மள தான் தேடி வரும். கர்த்தர் சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்னா, தானும் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு 99 வயசுல அவன் விருத்த சேதனம் பண்றான். ரெண்டாவது அவனுக்கு பிறந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்த குழந்தை இஸ்மவேலுக்கும் அவன் 13 வயசுல, ஆதியாகமம் 17:25 சொல்லுது, அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தேலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணும்போது அவன் 13 வயதா இருந்தான். விருத்த சேதனம் பண்ண உடனே கர்த்தர் பேசுறார், அவனோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டார், அவனை புதுப்பிச்சிட்டார். அது மாத்திரம் கிடையாதுங்க, ஆதியாகமம் 17:26-27 சொல்றாரு, அவன் வீட்டுல இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும், பணத்துக்கு பெற்றவங்களுக்கும், அடிமைகளுக்கும் எல்லாருக்குமே அவன் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த விருத்த சேதனத்தை குறித்துதான் யாருக்கும் பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பேதுருவும் மத்த அப்போஸ்தலனாகிய 12 பேர்களுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகுது சபைக்குள்ள. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்ட யூதர்களுக்கு மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே யூத குலத்துல பிறந்த பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் விருத்த சேதனம் இல்லாத புறஜாதியார் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டை நன்கு படித்தவர். ஸ்தோத்திரம். இதே விருத்த சேதனத்தை கர்த்தர் கொடுத்த ஒரு உடன்படிக்கைய குலைத்து போட்ட சம்பவம். குலைத்து போட்டதுன்னா கர்த்தர் என்ன செய்யறாரு, இதை ஒழுங்கும் கிரையுமா செய்யணும்னு சொல்றாரு. அந்த அவர் கொடுக்க தேவ பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு. அந்த கிஃப்ட் நம்ம ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒரு விஷயம் பாருங்களேன், ஒண்ணுமே கிடையாது. கணவன் மனைவிக்கோ இல்ல மனைவி கணவனுக்கோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் வாங்கி அதை கரெக்டா பத்திரமா என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அந்த கிஃப்ட் அலட்சியப்படுத்தி அங்கன போட்டாலோ இங்கன போட்டாலோ அதை ஏதாவது சேதப்படுத்தினாலோ வாங்கி கொடுத்தவங்க எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாயிரும்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிஃப்ட வாங்கி கொடுத்தேன், அதை அவர் மதிக்க கூட இல்லையே. தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, சகோதரரே, உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் உங்கள் மனைவி, உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் உங்க கணவர். கிடைச்ச கிஃப்ட குறை சொல்லவே கூடாது. ஸ்தோத்திரம். கிடைச்ச கிஃப்ட நொல்ல சொல்லவே கூடாது. கிடைச்ச கிஃப்ட்டுக்கு மேல எரிச்சலை காட்டவே கூடாது. அதை காட்டணும்னா நம்ம தேவ அன்பு நமக்குள்ள இல்லைங்க. கிஃப்ட நம்ம பத்திரமா பாத்துக்கணும். கிஃப்ட் மேல குறையே சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். கிஃப்ட நம்ம என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும். கிஃப்ட் மாறுறதுக்கு அது என்ன பண்ணணும், அதை அடிக்கடி தொடச்சு கழுவி வைக்கணும். அதை நம்ம எப்படி கழுவி தொடச்சு வைக்கணுமா, நம் கண்ணீரினால், நம் ஊக்கத்தினால், ஜபத்தினால், நம்முடைய அழுகையினால், நம் தேவனுக்கு முன்பாக முழங்காலை நடுக்கி முழங்காலை முடக்கி ஆபிரகாமை போல விழுந்து வணங்கி, தேவனே இந்த கிஃப்ட நீர் எனக்கு கொடுத்தீர், இதை நீர் பரிசுத்தப்படுத்தும். நீர் கொடுத்த கிஃப்ட் அது கிஃப்டா இல்லாம, அது விலை இல்லாம போயிடவே கூடாது. இதை நீர் திருப்பும், இதை நீர் மாற்றும், இதை நீர் உடையும், இதை நீர் வணையும். இந்த கிஃப்ட எனக்கு ஏற்ற விதமா நீர் மாற்றி தாருன்னு அந்த கிஃப்ட குறித்து நீங்க கேட்கணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை என்னன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம் என்ன பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு. இந்த கிஃப்ட உன் சந்ததிக்கு நீ என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த விஷயத்தை அப்படியே வேற விதமா ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க.
அவங்க நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 பேர் பிறப்பாங்க. ஒருத்தன் பேரு யூதா, ஏசா. 2வது பிறக்கிறவன் பேர் யாக்கோப். இந்த யாக்கோபுடைய சம்பவங்களும் நமக்கு நல்லா தெரியும். இப்ப யாக்கோபுக்கு என்ன பண்றான்னா, தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்துல வாங்கிட்டு தன் மாமனாராகிய அதனா தன்னுடைய அம்மா கூட பிறந்த தம்பி ஊருக்கு, சகோதரன் ஊருக்கு லாமான்ட்ட ஓடி போயிடறான். தன் தாயை அனுப்பி வச்சிருந்தான். அங்க போன உடனே அங்க போய் என்ன பண்றான் யாக்கோபு, வேலை செய்யறான் தன் மாமன்ட்ட. அப்ப மாமன் சொல்றான், சும்மா வேலை பார்த்தா சரி வராது மருமகனே, ஏதாவது கேளுங்க செஞ்சிருவோம்னு சொல்லி சொன்ன உடனே ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் அந்த 30ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சம்பவம் எல்லாம் இருக்கும். அவன் சொல்றான், உங்களுடைய மகளாகிய 2வது மகள் ஸ்தோத்திரம் ராகேல் ரொம்ப அழகா இருக்கா, செமையா இருக்கா, நல்லா பேசுறா. ராகேல் மேல நம்ம தலைவருக்கு காதல் வந்துருச்சு. உடனே ஒரு ராகேல் எனக்கு கெட்டி கொடுங்கன்னு கேக்குறான். அதுக்காக என்ன பண்றான் லாமான் தன் மாமனார், எப்ப சும்மா எல்லாம் எங்க ஊர்ல செய்ய மாட்டோம், பொண்ணு கொடுக்க மாட்டோம். பொண்ணு வேணா என்ன பண்ணும், நம்ம ஊர்ல என்ன பண்ணணும்னா பொண்ணை கேட்டுனா என்ன பண்ணணும், பொண்ணு வீட்டுக்காரன் நகையை கொடுக்கணும். ஆனா வேதத்துல சம்பவமும் பழைய கால வழக்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், பொண்ணை கட்டிட்டு இருந்தா பொண்ணு வீட்டுக்காரனுக்கு என்ன பண்ணணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தாங்க கொடுக்கணும். அதுதான் வேதத்துல எழுதப்பட்ட ஒரு விஷயம். அப்ப லாபான் சொல்றா, இளையவள் ராகேலை கல்யாணம் பண்ணி தரமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, 7 வருஷம் என்ன பண்ணு, எனக்கு நீ வேலை பாரு, ஆடை மேய்ச்ச கொடு. 7 வருஷம் வேலை பாக்குறான். வேலை பார்த்து முடிச்ச உடனே அந்த யூதருடைய கல்யாணங்கள் நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க. நீங்க இந்த இஸ்லாமியருடைய கல்யாணத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது யூதருடைய கல்ச்சர் ரிலேட்டடா வரும். பெண்ணை காட்டவே மாட்டாங்க. பெண்ணுங்க என்ன மூடி மறைச்சிருவாங்க, ஒரு மாலைகளை போட்டோ துணிகளை போட்டோ மறைச்சிருவாங்க. தலைவர் நம்மால் யாக்கோபு என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி நைட்டு முடிஞ்ச இடத்துல காலையில பார்க்கும்போது முடிச்சு பார்த்தாச்சுன்னா பகல் முடிஞ்சோன்னா, என்னையா யோ மாமா, நான் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை பார்த்தேன், நீர் ஏமாத்தி லேயால கட்டி வச்சிருயா அப்படிங்கிறான். உடனே சொல்ல, எப்ப எங்க ஊர் வழக்கப்படி மூத்த பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை தரமாட்டான், மூத்த பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, இவளுக்கு 7 நாள் நிறைவேத்து, இன்னொரு 7 வருஷம் வேலை பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அவள் தங்கச்சி ராகேல் இருக்காளா, இவளையும் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ராகேல 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மொத்தம் 14 வருஷம் எதுக்காக இருந்தாரு, 2 பொண்ணுக்காக யாக்கோபு வேலை பார்த்தாரு. ஸ்தோத்திரம். இப்ப இந்த யாக்கோபுக்கு பிறந்த மொத்த பிள்ளைகள் எத்தனைன்னா 12 பேர். லேயாளுக்கும் குழந்தைகள் பிறக்கிறது, ராகேலுக்கும் ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கும். அவன் என்ன பண்ணுவானா, எதற்காக கர்த்தர் அடைத்தார்னா அவள் தன் பெருமை நிமித்தமா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னா பொறுமை இருக்கணும், பெருமை இருக்க கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு அன்பு இருக்கணும், வெறுப்பு இருக்க கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு சாந்தம் இருக்கணும், அகம்பாகம் இருக்கக்கூடாது. அநேக சுவாபங்கள் கலாத்தியருக்கு எழுதுற புஸ்தகம் நீங்க அந்த 5ஆம் அதிகாரத்தை கடைசிலையும் 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக எழுதி இருக்குது, என்ன சுவாபம் இருக்கணும், என்ன சுவாபம் இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இல்ல அதுக்கப்புறம் அவ பொறுமையில இருந்து அவ புருஷன்கிட்ட சண்டை போட்டதுக்கப்புறம் நானாப்பா அடைச்சேன்னா அவளுக்கு அப்பதான் தெரியுது, நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம புருஷன் என் கண்ட்ரோல் இருக்கான்னு நினைச்சோம். புருஷன் கண்ட்ரோல்ல இருந்து என்ன முடியாது, நமக்கு குழந்தை பிறக்காது, நம்ம கர்த்தர் கண்ட்ரோலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவள் தன் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புகிறார். கர்த்தர் ராகேலுடைய கற்பத்தை திறந்தார். அப்பொழுதுதான் யோசேப்பு பிறக்கிறார், பென்யமீன் பிறக்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப லேயாளுக்கும் குழந்தைகள் பிறந்துருச்சு, ராகேலுக்கும் குழந்தைகள் பிறந்துருச்சு. மொத்தம் எத்தனை பிள்ளைங்க, 12 பிள்ளைகள், 12 ஆம்பளை பிள்ளைகள் அவனுக்கு மொத்தம், வேலைக்காரிகளுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமா. இப்ப கடைசியா அதுக்கு கிடையலனா ஒரு குழந்தை பிறகு, லேயாளுக்கு கடைசியா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாக தீனாள், அவளுக்கு மொத்தம் 12 பசங்க, கடைசியா பிறகு தீனாள் ஒரு பெண் குழந்தை இருக்கு. இந்த லேயாள் தீனாள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஊரை சுத்தி பார்க்கணும்னு போறான். ஊரை சுத்தி பார்க்கறது தப்பு கிடையாதுங்க. போதிய பாதுகாப்போடு தேவனுடைய ஜெபத்தை தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு, தேவனே நீர் என் கூட வாருங்க, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, உலக மனுஷன்ட்டையும் உலகத்துல இருக்கிற ஆவிகளும் என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாதையா பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவள் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கணும். ஜெபம் பண்ணல, என்ன பண்ணிட்டா, ஊரை சுத்தி பார்க்கணும்னு புறப்பட்டு போயாச்சு. இவ போன உடனே ஆதியாகமம் 34:2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்க இருக்கிற ஏவியன் எமோரியன் குமாரன் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் என்ன பண்றான்னா, இவங்க வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க,
அந்த ஊர்ல போய் சுத்தி பார்க்கறதுக்கு வெளியில இருந்து அந்த ஊருக்குள்ள சுத்தி பார்க்க போகும்போது அந்த தேசத்துல இருக்கிற ஒரு பணக்காரனுடைய மகன் சீகேம் என்ன பண்றான்னா அவளை பார்த்த உடனே அவன் மேல என்ன பண்றான், ஆசை வச்சு அவளை தூக்கிட்டு போய் கெடுத்துருந்தான், ரேப் பண்ணிடலாம். ரேப் பண்ண உடனே என்ன பண்றான்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சுன்னா யாக்கோபால ஒண்ணும் செய்ய முடியல. அவனுடைய பிள்ளைகளாம் ஆடு மேய்க்க போயிருக்காங்க. எல்லாம் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த சீகேமுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தீனாள் மேல ஓவர் லவ், ஓவர் ஆசை. அதனால திரும்ப வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, எப்பா உன் பொண்ணை என்கிட்ட கொடு, நாங்க பொண்ணை எடுத்துக்கிட்டோம், நாங்களும் என்ன பண்றோம் உங்களுக்கு பொண்ணை கொடுக்குறோம். பொண்ணை எடுத்துக்கிறோம்னு என்ன பண்ணணும், இந்த பணக்காரன் என்ன பண்ணணும், நிறைய காசு பணம் என்ன பண்ணணும், பொண்ணு வீட்டுக்காரன் கொடுக்கணும். அதே மாதிரி எங்கிட்டையும் பொண்ணு இருக்கு, எங்க பொண்ணுங்களும் உங்களுக்கு தாரோம், நீங்களும் எடுத்துக்கங்க. நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம், சம்பந்தம் கலந்து ஒருவரோட இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆதியாகமம் 34:14 இவங்க என்ன பண்றாங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையா இருக்குங்கிறான். ஸ்தோத்திரம். அப்ப இதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா வஞ்சகமா சில விஷயங்களை பேசுறாங்க. ஆதியாகமம் 34 என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஆண் மக்கள் எல்லாரும் நீங்க விருத்த சேதனம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், எங்க பொண்ணுங்களை உங்களுக்கு கொடுத்து உங்க பொண்ணுங்களை எங்களுக்கு எடுத்து நம்ம எல்லாம் சம்பந்தம் கலந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிருங்கிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த சீகேமுக்கும் அவங்க கூட இருக்கிற தகப்பனுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இதனால என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், இப்படி நீங்க விருத்த சேதனம் பண்ணலன்னா நாங்க எங்க தங்கச்சியை கூட்டு போயிருவோங்கிறாங்க. இந்த விஷயம் அந்த சீகேமுக்கும் அவனுடைய உடல் தாய் தகப்பன்மார் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல விஷயமா பாடுது. உடனே என்ன பண்றான்னா இந்த காரியத்தை செய்துக்கு அவன் தாமதம் பண்ணவே இல்லையாங்க. ஏன்னா இந்த சீகேம் என்ன பண்றான்னா ஆதியாகமம் 34:19 சொல்லியிருக்கு, யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால். அந்த வாலிபன் யாரு, சீகேம்ங்கிற அந்த பணக்கார வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல ஓவர் லவ். அந்த காரியத்தின் அவன் தாமதம் பண்ணாம உடனே அவனுக்கு விருத்த சேதனம் பண்றான், தன் தகப்பனுக்கு விருத்த சேதனம் பண்றான், அந்த ஊர்ல வந்து போயிட்டு இருக்க எல்லா ஜனங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணிருந்தான். இவன் சொல்ல கேட்டு எல்லாருமே கீழ்ப்படிஞ்சு எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. விருத்த சேதனம் பண்ண உடனே விருத்த சேதனம் பண்ணி ஆண்களுக்கு அந்த 3வது நாள் வரும்போது பயங்கரமா வேதனை எடுக்கும், வலி எடுக்கும். இந்த வேதனை வலி 3வது நாள்ல வந்த உடனே யாக்கோவுக்கு பிறந்த அவனுடைய குமாரன் யாரு, தீனாளுடைய சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் என்ன பண்றாங்கன்னா எழும்பி போய் துணிகரமா அங்க இருக்கிற ஆண் மக்களை எல்லாம் வெட்டி கொண்டு போட்டுட்டு அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய குமாரத்திகள் அவங்களுடைய தட்டு மொட்டு எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடுறாங்க. சம்பவம் புரியுதாங்க? கர்த்தர் யாருக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தார், விருத்த சேதனம் பண்ணிட்டுனா ஏன் குழந்தை ஆயிடும்னு சொல்லிட்டு யூதர்களாகிய ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழி வாங்குறதுக்காக ட்ரெண்டா மாத்திட்டாங்க. இன்னைக்கு சபைகளும் என்ன பண்ணுதுன்னா வேதத்துல அநேக ரகசியங்கள் அநேக பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பொக்கிஷத்தை திருத்தி எடுத்து மாற்றி எடுத்து அவருடைய வருமானத்துக்கு தக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கிரதையா இருந்து கொண்டு தேவ பிள்ளைகளை. அனனியா சப்போரையா குறித்து வாசிக்கும் போது அனனியா போன உடனே சில இடத்துல பிரசங்கள் பயங்கரமா போகும். அனனியா சப்போரையா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்காம அவர்கள் சொத்தை வித்து மொத்தத்தை ஒன்றாம ஒரு பங்கை ஒளிச்சு வச்சுட்டு பேதுருட்ட வந்து கொடுக்கும்போது கர்த்தர் அவளை அடித்தார், மனைவியும் செத்து போனா புருஷன் செத்து போட்டான். தேவ பிள்ளைகளை வசனத்தை சொல்ற நடந்தது சத்தியம், எல்லாம் உண்மைதான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க ஒரு பங்கை ஒளிச்சு வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் சொன்னாங்க, மிச்ச பங்கு என்னன்னாங்க அப்போஸ்தலர் முன்பாக வைச்சாங்க. கொஞ்சம் மேலையும் கொஞ்சம் படிச்சு பார்த்து மேல சொன்ன விஷயத்தையும் தெளிவா சொல்லுங்க. அன்னைக்கு சபைகளுக்குள்ள இருந்த எல்லாமே எல்லாருக்கும் பொதுவா இருந்தது. பொதுவா இருந்தது என்ன அர்த்தம், அன்னைக்கு சபையில ஒரு கார் வாங்கிட்டானா அந்த கார் யார் மூலமா வந்துச்சு, தேவ பிள்ளைகள் கொடுத்த காணிக்கல் மூலமா வந்துச்சு. அந்த காரை எடுத்துட்டு என்ன பண்ணலாம், அந்த மாட்டு வண்டி எடுத்துட்டு என்ன பண்ணலாம், அந்த குதிரை எடுத்துட்டு என்ன பண்ணலாம், சபையில இருக்கிற யாரும் என்ன பண்ணலாம் எடுத்துட்டு நாங்க இந்த மாதிரி ஊழியம் பண்ண போறோம்னு எடுத்து கொண்டு போலாம், கொண்டு வரலாம். இல்ல எங்களுக்கு எமர்ஜென்சி வாகனம் சும்மா தானே இருக்கு, கொஞ்சம் கொடுங்கயா, நாங்க கொடுத்த காணிக்கல தானே வாங்கினது, நாங்க போயிட்டு வந்து தாருன்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தை கொடுப்பாங்க. எல்லாம் அவர்களுக்கு பொதுவா இருந்துச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள அப்படியே பொதுவா இருக்கு. ஏன் சபை, நான் கட்டின சபை, நான் வாங்கின காரு, நான் வாங்கின ப்ரொஜெக்டர், நான் வைக்கிற LED, நான் பண்ற யூடியூப், நான் நீ நாசமா போயிருவ. தேவ அன்பு அப்படியே சொல்லுது. இதை குறித்துதான் பவுல் எச்சரிக்கிறார், எதிர்க்கிறார்.
ஸ்தோத்திரம். அந்த சம்பவத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோங்க. 10 நிமிடம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, மேலும் பேதுரு அந்தியோகுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். ஒரு குற்றம் பண்ணிட்டாரு பேதுரு. அந்த குற்றத்தை பார்த்த உடனே பவுலுக்கு தாங்க முடியல. பேதுரு ஆக்சுவலா பவுல் பாதியில ரசிக்கப்பட்டாலு, பேதுரு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவோட பிரயாணம் பண்ண ஆளு. அதுனா முதிர்ந்த பழம். இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை கேட்டவரு, இயேசு கிறிஸ்துவோட டிராவல் பண்ணவரு, இயேசு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆளு. இயேசு கூட ஏசப்பா தண்ணியில அந்த கடல் கொந்தளிக்கு நீதான்னு சொன்னீங்கன்னா நான் அந்த கடலை அமைந்து பண்ணிட்டு இல்ல, நான் அந்த கடல் மேல நடந்து வரட்டுமான்னு சொல்லிட்டு இயேசு மேல ஒரு வைராக்கியமா கடல் மேல நடந்து போறதுக்கு முயற்சி பண்ண ஒரு ஆளு. அப்படிப்பட்டவனே ஒரு சின்ன விஷயங்கள் தவறும் போது தேவ பிள்ளை எச்சரிக்காங்க. இடையில வந்தால்தான் பவுல். நான் எவ்வளவு பெரிய மிஷனரி தெரியுமா, நான் அன்னையில இருந்து ஊழியம், அப்படி எண்ணெயில இருந்து நீ ஊழியம் பண்ணி எப்படி வேணா பண்ணு, தேவனுக்கு புரியமா பண்றியா உனக்கு புரியமா பண்றியா, அவ்வளவு வித்தியாசம். அதத்தான் வசனம் சொல்ல சொல்லுது. நான் பாதியில வந்தவன், இவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், எல்லாம் வியாக்கியானம் கிடையாது. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா, உலகத்துக்கு பிரியமா நடக்கிறோமா, அதுதாங்க விஷயம். இன்னைக்கு அநேக எழும்பி கர்த்தர்காய் வைராக்கியமா சொல்றாங்க. அது சொன்ன கேட்கும் போது இவங்களால ஏத்துக்க முடியல. இவன் ஏன்டா, இவனுடைய பழைய வாழ்க்கையை போய் பாரு, அப்படி இப்படின்னு அவனுக்கு உள்ள இது தேவ மனுஷன் நடிச்சுட்டு இருக்க ஆவி அவனை குற்றம் சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அவன் சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறனால அவனை குறையா சொல்லி கொண்டிருக்கு. கலாத்தியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எனில் யாக்கோபு இடத்துல சிலர் வருவதற்கு முன்னாடி பேதுரு என்ன பண்றான்னா புறஜாதியாருடைய சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவங்க வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி புரிந்தான். ஸ்தோத்திரம். ஒரு சம்பவம் நடக்குது. பவுலும் பேதுரும் போய் புறஜாதினா யூதர்கள் அல்லாத விருத்த சேதனம் பண்ணப்படாத இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்ட அந்த பிள்ளைகளோட உட்கார்ந்து என்ன பண்றாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க பந்தியில. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க சூழ்நிலையில ஸ்தோத்திரம் யாக்கோபுட்ட இருந்து சிலர் வராங்க. சீசர்லாகிய யாக்கோபு, பேதுரு யாக்கோபு மொத்தம் 12 சீடர்களை யாக்கோபுட்ட இருந்து சில சீசர்கள் வர்றத பார்த்தோன்னே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பேதுரு சாப்பாடை விட்டு எழுந்து ஓடி போயிட்டார். ஸ்தோத்திரம். இத பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு கோவம். பேதுரு எஞ்சி போனதோட கிடையாது, அவன் கூட இருந்த மத்த யூதர்களும் பேதுரு எஞ்சி போயிட்டாரு. அப்ப நம்மளும் எஞ்சி போகணும்னு சொல்லிட்டு பவுலோடு ஊழியம் பண்ணிட்டு இருந்த பர்னபா முதற்கொண்டு இதுல என்ன பண்றான், விருத்த சேதனம் பண்ண கூட இல்லாம இருந்து விருத்த சேதனம் பண்ணா கூட சாப்பிடக்கூடாதுன்னு இவனும் எஞ்சி இழுப்புண்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுது. அப்பதான் கலாத்தியர் 2:14 சொல்லுது, சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்ட போது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், எல்லாரும் நிக்கிறான், ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்கு, பேதுரு பவுல் பயப்படல, சத்தியத்தை சத்தியமா நான் சொல்லுவேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் பேதுரு. நடந்து போனாலே அவன் நிழல் போட்டாலே எச்சு நின்ட்டாங்க. நோய் சரியாயிருச்சு, செத்தவன் குணமாகறான், ஊனமா இருக்கிறவன் சரியாயிரான், பிறவி குருடனை குணமாக்குறார். பிறவி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், நான் செய்கிறதுக்கு மேலான அநேக அற்புதங்களை செய்யும்படியான ஒரு பரிசுத்தமாகிய தேற்றவாளனை நான் உங்களுக்காய் விட்டு விட்டு போகிறேன்னு சொன்னது நிமித்தமாய் பேதுரு அப்படிப்பட்ட அடையாளம் செஞ்சுட்டு இருந்தான். ஸ்தோத்திரம். அவனை பார்த்து பவுல் சொல்கிறாரு, யூதனா இருக்கிற நீர் யூதர் முறையாக நடவாமல் புறஜாதியார் முறையாக நடந்து கொண்டிருக்கிற புறஜாதியாரை யூதர் முறையாய் நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? கலாத்தியர் 4:14 சொல்றாரு. நான் என்ன சொன்னேன், விருத்த சேதனம் பண்றதெல்லாம் என்ன முடியாது, பரலோகம் போக முடியாது. சர்ச்சுக்கு போறவங்களும் என்ன முடியாது, பரலோகம் போக முடியாது. நான் கம்யூனியன் எடுக்கிறேன், நற்கரன் எடுக்கிறேன், பரலோகம் போக முடியாது. நான் பரிசுத்தமா வாழ்க்கிறேன், நான் லஞ்சம் வாங்கல, நான் இதை செய்யல அதை செய்யல, அந்த பாவம் பண்ணல இந்த பாவம் பண்ணல, நான் அப்படியே ஒரு 100% உத்தம யோக்கியம், போக முடியாது. என்ன செஞ்சா பரலோகம் போக முடியும்? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவிக்கலன்னா அறிவியாதர் எவருமே பரலோகம் போக முடியாதுங்க. ஸ்தோத்திரம்.
விருத்த சேதனம் பண்ணிட்டுன்னா பவுல் சொல்றாரு கலாத்தியர் 5:2, நீங்க விருத்த சேதனம் பண்ணிக்கிண்டா கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறேன், இந்த டேவிட் ஒரு பிரேயர் மீட்டிங் கேட்கிறாரு, நான் ரெகுலரா ஜாயின் பண்ணிட்டேன், அங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, அங்க ரெகுலரா போயிட்டேன். இதெல்லாம் பரலோகம் கொண்டு போகாது. இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. விருத்த சேதனம் பண்ணீங்கன்னா நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கும், அதுக்கு சாட்சியா இருக்கணும். நியாயப்பிரமாணத்தினாலே கலாத்தியர் 5:4 பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். பரலோகத்துக்கு போகணும்னா கலாத்தியர் 5:5, எவ்ரி டைம் ஐ வாஸ் டோல்டிங் யூ தட்ஸ் a fancy number. அநேக ஃபேன்சி நம்பர் நம்ம கர்த்தர் வேத வாக்கியமா கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5:5 சொல்லுது, நீங்களும் நானும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். என்ன விசுவாசத்தினால? மரித்து உயிரோடு எழுந்து போன இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வருவார். அவர் எங்களை இந்த பாவ சரீரத்திலிருந்து உலகத்தின் அழுக்கிலிருந்து மீட்டு கொண்டு போவார். அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்களும் அவரை நம்புங்கள்ங்கிறதான் நாங்க உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம்னு பவுல் சொல்லுகிறார். சரீரத்துல செஞ்சுக்கிட்டு இருக்க விருத்த சேதனம் ஒண்ணுக்குமே உதவாதுங்கிறார். கலாத்தியர் 5:6 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போறது, சர்ச்சுக்கு போயிட்டேன் பரலோகம் போயிடுவானா? இல்ல. பிரேயர் மீட்டிங் பண்ணிட்டேன் பரலோகம் போயிடுவானா? இல்ல. அப்ப என்ன செஞ்சா போவேன்? அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசம் என்பதோ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசம் நம்ம இயேசு மேல வச்சிட்டோம்னா அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் தான் என்ன பண்ணுமா? நமக்கு உதவுமாங்க. வேற எதுவுமே உதவாதுங்க. ஹல்லேலூயா. அன்புதாங்க பிரதானம். இதை குறித்துதான் பவுல் அத பேதுருவோடும் மத்த அப்போஸ்தலரோடும் சீசரோடும் உதவுறாரு. நீங்க உலகத்தின் கடைமுறையை ஃபாலோ பண்றீங்க, உலகத்துல இருக்கிற ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்றீங்க. கர்த்தர் விரும்புகிற திட்டத்தையும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் விட்டுட்டு உலக வழிபாடுகளுக்கு உங்களை இழுத்துக்கிட்டு போயிடுறீங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் முடிக்க போகிறோம். உலக வழிபாடுகளுக்கு கொஞ்சம் விலகி இருங்க தேவ பிள்ளைகளை. புறஜாதியாருடைய மார்க்கத்தை என்ன பண்ணாதீங்க, கற்றுக்கொள்ளாதீர்கள். சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவாயிட்டேனோ? காசுக்காக ஊழியம் பண்ணாத, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுமே. வாக்கு தத்தத்தை படிக்கிற நாம அதை கை கொள்ளாமல் போனால் என்ன நியாயம்? சரீரத்துல பண்ற விருத்த சேதனம் இல்லைங்க, உங்க ஆவியினாலே உங்க இருதயத்தில் பண்ணப்படுகிற விருத்த சேதனமே பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஜெபம் முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே நான் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க தகப்பனே. சரீர ரீதிகளிலும் சிந்தனை ரீதிகளிலும் வழி விலகச் செய்கிற ஆவிகளை தேவ ஆவியானவரை நீரே விரட்டி போடும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. எங்களை நீர் புதிதும் கூர்மையுள்ள இயந்திரமாய் மாற்றுங்க. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய அன்பை நோக்கி வரத்தக்கதாக நீர் மாற்றுங்க தகப்பனே. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், வந்திருக்க சிலருக்காய் வார்த்தை வெளிப்பட்டு வருகிறது. தேவையில்லாத காரியத்தை பற்றி கொண்டு, ஸ்தோத்திரம், தேவையில்லாத மாய்மால காரியத்தை கையில பிணைத்துக் கொண்டு இது என்னை நடத்தும், இதுல நான் போயிருவேன்னு உன் மாம்சத்திலும் உன் சுய சிந்தனையிலும் ஓடிக்கொண்டிருக்கிற உனக்காய் வார்த்தை வருகிறது. எழும்பி வெளியில வா, இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி வெளியில வா. அசுசியம் வேண்டாம். கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறா இருக்கிறார். தேவ ஆவியானவரே, நீர் எங்களை புரிதாக்கும் தகப்பனே, நீர் எங்களை உடைத்து உருவாக்குங்க தகப்பனே. சரீர ரீதிகளிலும் மாம்சிக ரீதிகளிலும் ஒரு விடுதலையை கொடுத்து ஆவியின் ரீதிகளிலே நீ நடத்தும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. பாவங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பிதாவே. நீ
நீர் எங்களை வணங்க தகப்பனே. நாங்கள் உம்மளுக்கும் கையிலே குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல் இருக்கிறோம். நீர் எங்களை வணங்க, நீர் எங்களை உருவாக்குங்க. உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் கர்த்தருக்கு நேராய் திருப்புவாய். ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை ஒப்பு கொடுத்து நீ முழுவதுமாய் நீ திருப்பினார், நீ நினைப்பதற்கு மேலான காரியத்தையும் நீ யூகிக்க முடியாத சிந்தனையையும் உன்னால் நிறைவேற்ற முடியாது என்று நினைத்த அநேக காரியங்களையும் நான் உனக்காய் நிறைவேற்றி தருவேன். அதை விட்டுட்டு உலக மனுஷனுடைய வழிபாடுகளை பின்பற்றி கொண்டு மாய்மாலங்களை பண்ணிக்கொண்டாயிருந்தாயானால் அது ஒண்ணுக்கும் உதவாது. அது சமாதானத்தை குலைத்து போடும், அது சந்தோஷத்தை எடுத்து போடும். கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தராகிய யெகோவாவை நாங்கள் நம்புவோம். அவரே வல்லமையுள்ளவர், அவரே சர்வ வல்லமையுள்ளவர். அவரை அல்லாமல் ரட்சிக்க எவனால் கூடும்? உலக வழிபாடுகளுக்கு எங்களை தூரப்படுத்துங்க. உலகத்தின் ரீதிகளிலிருந்து எங்களை அப்புறப்படுத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். பாரத்தின் மேல் பாரத்தை சுமந்து கொண்டு போகிற விஷயங்களும் நடக்கிற காரியங்களும் கைகூடி வராமல், ஸ்தோத்திரம், ஒரு திட்டத்தோடு ஒரு பிளானோடு வாழ்க்கைய மாசத்தை தொடக்கத்தை தொடங்குற, ஆனால் அந்த மாசம் முடியும் போதோ எடுத்த திட்டங்களும் எடுத்த பிளானும் ஒண்ணுக்கு உதவாம எல்லாம் குப்பையில போடப்பட்ட விதமாய் எல்லாமே போச்சேன்னு நீ புலம்புகிற. கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்துல இருந்து தொடங்க போற மாசத்துல இருந்து உன் இருதயத்தையும் உன் சந்தனையையும் உன் முழங்கால்களையும் ஆபிரகாமை போல அவர் சந்நிதிக்கு நேராக முகங்குப்புறமாய் விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து, தேவனே நீர் நடத்துங்கன்னு நீ நாளைக்கு விழுந்து கும்பிட்டுட்டு கர்த்தர் சந்நிதியில முழுவதுமா அவனை சரணடைஞ்சிட்டு போனா, போகிற இடத்திலும் நடக்கிற காரியத்திலும் கர்த்தர் அனைத்தையும் கைகூடி வரச் செய்வார். அவரை போல ஒரு தெய்வன் இல்லவே இல்லை. அவர் இருதயத்தை திருப்பும்படியாக விரும்புகிறார். சரீர ரீதிகளிலும் சிந்தனை ரீதிகளிலும் தேவ ஆவியானவரை ஒரு புது பலனை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்து, ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன வாக்களித்த வல்லமையில தகப்பனே, அப்படிப்பட்ட ஆவியை எங்களுக்கு தாருங்க தகப்பனே. நீரே விடுதலையாக்குங்க. மாம்சிக இச்சைகள் இருந்து விடுதலை கொடுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர்